அனைவருக்கும் வணக்கம். வரலாறு குறிப்பாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்களை பற்றி நம்ம இன்னைக்கு டாபிக்ல காண்போம். இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? இந்தியாவில் முதல்ல எந்த பத்திரிகை தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கெசட் என்ற பத்திரிகை தான் இந்தியாவில் முதல்ல வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்து பெங்கால் கெசட் என்ற பத்திரிகை வங்காளத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1780ஆம் ஆண்டு முதல்ல இந்தியாவில் பெங்கால் மொழியில இந்த பெங்கால் கெசட் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, பெங்கால் கெசட் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இந்த பெங்கால் கெசட் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் தான் இந்த பெங்கால் கெசட் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் ஆவார். அடுத்து பொறுத்துக, கல்கத்தா கெசட் எந்த ஆண்டுனா 1784. மெட்ராஸ் கொரியர் என்ற பத்திரிகை 1788. பாம்பே ஹெரால்டு என்ற பத்திரிகை 1789. அப்போ இந்த முக்கியமான 3 மாகாணங்கள்ல தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு. தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையை தொடங்கினாரு. இந்த சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை தான் தமிழ் மொழியில வெளிவந்த முதல் பத்திரிகை ஆகும். அடுத்து தி ஹிந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு இது? எந்த ஆண்டுனா 1878ஆம் ஆண்டு தி ஹிந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டது. தற்போது வரைக்கும் இந்த பத்திரிகை சென்று கொண்டிருக்கிறது. சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை தமிழ்ல தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1882ஆம் ஆண்டு. அடுத்து கேசரி மராட்டா என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இந்த கேசரி மராட்டா என்ற பத்திரிகை மகாராஷ்டிரா மாநிலத்துல பாலகங்காதர திலகர் அவர்களால் தொடங்கப்பட்டது. கேசரி மற்றும் மராட்டா. அடுத்து பாலகங்காதர திலகர் அவர்களின் கேசரி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கேசரி பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1881ஆம் ஆண்டு எங்க மகாராஷ்டிரா பகுதியில தொடங்கப்பட்டது. அடுத்து பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். அவர் தான் பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து அம்ரிதா பஜார் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? +2 புக்ல இந்த பத்திரிகை பேர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவருடைய ஆசிரியர் பெயர் கொடுக்கவில்லை. போன முறை நடந்த இந்த பிஆர்டி தேர்வுகள்ல இந்த அம்ரிதா பஜார் என்ற பத்திரிகை தொடங்கியவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. யாருன்னா சிசிர் குமார் கோஸ் என்பவர் தான் இந்த அம்ரிதா பஜார் என்ற பத்திரிகையை தொடங்கியவர். அடுத்து சுதராக். இந்த சுதராக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அல்லது பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த சுதராக் அப்படின்னாலே இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்த காந்தியின் அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் இந்த சுதாராக் என்ற பத்திரிகையினை நிறுவியவர். அடுத்து இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் NN சென் என்பவர் தான் இந்த இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அடுத்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் முதுபெரும் கிழாரான தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியர்களின் குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து இந்துஸ்தான் அட்வொகேட். இந்துஸ்தான் அட்வொகேட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தா GB வர்மா என்பவர் தான் இந்துஸ்தான் அட்வொகேட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து த ட்ரிபியூன். இந்த பத்திரிகையின் பேரும் இருக்குது, ஆனால் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பேரை கொடுக்கல. த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பத்திரிகையின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா தயால் சிங் மஜிதா என்பவர் தான் த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து ஹிந்து பிரகாஷ் என்ற ஆங்கில மராட்டி பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஹிந்து பிரகாஷ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் கோபால் ஹரி தேஷ்முக். இதுதான் ஹிந்து பிரகாஷ் என்ற ஆங்கில மராட்டி பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து தியான் பிரகாஷ். இந்த தியான் பிரகாஷ் என்பது ஒரு பத்திரிகை. இந்த ஆங்கில மராட்டி பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணஜி ரானடே என்பவர் தான் இந்த தியான் பிரகாஷ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். இது எல்லாமே ஒரே இதுனா அப்போ மகாராஷ்டிரா பகுதிகளில் தான் இந்த பத்திரிகை இந்து பிரகாஷ், தியான் பிரகாஷ் ஆகிய பத்திரிகைகள்லாம் தொடங்கப்பட்டது. அடுத்து பூனாவில் கல் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? பூனாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகை கல் என்ற பத்திரிகை தொடங்கிய சிவராம் மகாதேவ் என்பவர் தான் பூனாவில் கல் என்ற பத்திரிகை தொடங்கினார். இது மகாராஷ்டிரா மாகாண பகுதிகளில் தொடங்கப்பட்ட பகுதியாகும், பத்திரிகை ஆகும். அடுத்து
1859ஆம் ஆண்டு சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? 1859ஆம் ஆண்டு சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் வங்காளத்துல தான் நிறுவுறார். யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சங்க விதவை மறுமண தடுப்பு விதவை மறுமண சட்டம் கொண்டு வர உதவியாக இருந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் வந்து இந்த சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் ஆவார். அடுத்து ராஸ்ட் கோஃப்டார் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த ராஸ்ட் கோஃப்தார் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து தாதாபாய் நவரோஜி அவர்கள். ராஸ்ட் கோஃப்டார். அப்புறம் சதராணி என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த சதராணி என்ற பத்திரிகையை நிறுவியவர் யாருன்னா அக்ஷய் சந்திரசாகர் என்பதா வந்து இந்த சதராணி என்ற பத்திரிகையை நிறுவியவர். அடுத்து இந்தியன் சோசியலிஸ்ட் என்ற பத்திரிகையை லண்டனில் நிறுவியவர் யார்? வெளிநாட்டில் நிறுவுறாரு. இந்தியன் சோசியலிஸ்ட் என்ற பத்திரிகை வந்து லண்டன்ல நிறுவப்பட்டது. யார் நிறுவுறான்னு பார்த்தீங்கன்னா ஷாம்ஜி கிருஷ்ண வர்மா என்பதுதான் வந்து இந்தியன் சோசியலிஸ்ட் என்ற பத்திரிகையை வந்து லண்டன்ல, இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன்ல நிறுவுகிறார். அடுத்து வந்தே மாதரம் என்ற பத்திரிகையினை பாரிஸில் நிறுவியவர் யார்? வந்தே மாதரம் என்ற பத்திரிகை பாரிஸ், பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் காமா. இந்தியாவில் இதே வந்தே மாதரம் பத்திரிகையை நிறுவனவர் அரவிந்த கோஷ் அவர்கள் இந்தியாவில் நிறுவியிருப்பாரு. தல்வார் என்ற பத்திரிகையை பெர்லினில் நிறுவியவர் யார்? தல்வார் என்ற பத்திரிகையை பெர்லினில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. வீரேந்திரநாத் சட்டாபாத்தியா, பெர்லின், இது ஜெர்மனியில தலைநகரத்துல தல்வார் என்ற பத்திரிகையை நிறுவியவர். அடுத்தது காதர் கட்சியினர் சான் பிரான்சிஸ்கோவில் நிறுவியவர் யார்? காதர் கட்சி வந்து காதர் அப்படின்ற ஒரு பத்திரிகையினை நிறுவியிருக்கும். அதை நிறுவனவர் யார் சான் பிரான்சிஸ்கோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால். அதாவது காதர் என்ற பத்திரிகையினையும் காதர் கட்சியையும் நிறுவனவர் சான் பிரான்சிஸ்கோவில். இந்துஸ்தான் தைனிக் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த ஹிந்துஸ்தான் என்ற பத்திரிகையை நிறுவனர் தைனிக் என்ற பத்திரிகை மதன் மோகன் மாலவியா. இவர் தான் வந்து இந்துஸ்தான் தைனிக் என்ற பத்திரிகையை நிறுவனவர் ஆவார். அடுத்து சுதந்திர இந்துஸ்தான் என்ற பத்திரிகையை நிறுவனவர் யார்? இந்த சுதந்திர இந்துஸ்தான் என்ற பத்திரிகையை நிறுவியவர் தாரக்நாத் தாஸ் என்பவர் தான் வந்து சுதந்திர இந்துஸ்தான் என்ற பத்திரிகையை நிறுவனவர். அடுத்து ஹரிஜன் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த ஹரிஜன் என்ற பத்திரிகையை நிறுவினவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து நவஜீவன் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? அதுவும் வந்து மகாத்மா காந்தியடிகள் தான் வந்து நவஜீவன் என்ற பத்திரிகையும் நிறுவனவர். அடுத்து யங் இந்தியா என்ற பத்திரிகையை நிறுவனவர் யார்? யங் இந்தியா என்ற பத்திரிகை நிறுவனவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை நிறுவனர் வந்து சுந்தர் சிங் என்பவர் தான் வந்து இந்த இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவனவர். அடுத்து மூக் நாயக் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த மூக் நாயக் என்ற பத்திரிகையை நிறுவியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். மூக் நாயக். அடுத்து இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகை நிறுவனவர் வந்து மோதிலால் நேரு அவர்கள். அவர்கள் தான் வந்து இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகை நிறுவனவர் ஆவார். நியூ இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? நியூ இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் அன்னி பெசன்ட் அம்மையார். அவர்கள் தான் வந்து நியூ இந்தியா என்ற பத்திரிகையை இயற்றியவர் ஆவார். அடுத்து ஹல் ஹிலால் இந்த பத்திரிகை வந்து கேட்டுக்கிறாங்க. ஹல் ஹிலால் பல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. ஹல் பலாக் மற்றும் ஹல் ஹிலால் என்ற உருது மொழி பத்திரிகை நிறுவியவர் யார்? யாருன்னா இந்த முதல் கல்வி அமைச்சரான அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து இந்த ஹல் ஹிலால் மற்றும் ஹல் பலாக் என்ற பத்திரிகையை நிறுவனவர்கள். அடுத்து பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா பெரோஷா மேத்தா என்பவர் தான் வந்து இந்த பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். அடுத்து வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? இந்த வந்தே மாதரம் என்ற பத்திரிகை நிறுவனவர் அரவிந்த கோஷ். ஏற்கனவே போன டாபிக்லேயே பார்த்துருக்கோம். வந்தே மாதரம் என்ற பத்திரிகை வந்து பாரிஸ்ல ஒருத்தர் நிறுவுறாரு. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தாஜிப் உல் அத்லாக் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்னா சர் சையத் அகமது கான். அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் அவர்கள் தான் வந்து தாஜிப் உல்
ஹட்லாக் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். நன்றி.